அனைவருக்கும் வணக்கம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாத ராசி பலன்கள். இந்த புரட்டாசி மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மூன்றாவது ராசியா வரக்கூடியது மிதுனம். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த விசுவாவசு வருடத்துல இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா அனலைஸ் பண்ணலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்முடைய ராசியிலேயே குருவுடைய சஞ்சாரம் ஜென்ம குரு நடந்துகிட்டு இருக்கு. ஜென்ம குரு பெரிய அளவுல ஃபேவர் பண்றது இல்ல. ஆனா எந்த பாவங்களை பார்க்கிறாரோ அந்த பாவகம் சுபத்துவ நிலை அடையும். அதன் வகையில 5, 7, 9 இந்த இடங்களை பார்த்து இந்த 3 இடங்களையும் சுபத்துவ நிலைக்கு மாற்றம் செய்கிறார் குரு பகவான். அதன் வகையில இந்த ஜென்ம குரு நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான பிரிடிக்ஷனை டெஃபினட்டா கொடுத்துரும். ஆனா ஜென்மத்துல குரு இருக்கும்போது ஓவர் திங்கிங்னு அர்த்தம். அதுலயும் புதனோட ராசியில குருவுடைய சஞ்சாரம் ஓவரா டீப்பா திங்க் பண்றது, அதை டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணிடும். அடுத்தது நம்ம பாக்குறது நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உபஜய ஸ்தானத்துல கேதுவுடைய சஞ்சாரம் பிளஸ் சுக்கிரனுடைய கன்ஜக்ஷன். கேது சுக்கிரன் காம்பினேஷன் இந்த மாதத்துல 3ஆம் இடத்துல ஏற்படுது. இது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுபத்துவமான மாற்றத்துக்கான அறிகுறிகளை தென்படுது. ஆனா பொதுவா சுக்கிரனோட கேது இணையக்கூடாது. அது அவ்வளவா சிறப்பு பலன்களை தரதில்ல. ஆனா மிதுனத்துக்கு இணையலாம். ஏன்னா 12ஆம் அதிபதியோட கேது இணைகிறது ஒரு வகையில சுபத்துவமான மாற்றத்திற்கான அறிகுறிகளை நமக்கு டெஃபினட்டா கொடுக்கும். அதை நான் உங்களுக்கு டீடைலா அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய புத கன்ஜக்ஷன். சூரியனும் புதனும் இணைந்து 4ஆம் இடத்துல டிராவல் பண்றது ஒரு அற்புதமான யோகம். அதாவது புதன் ஆதித்ய யோகத்தை இது ஏற்படுத்தும். அதுலயும் புதன் நமக்கு ஆட்சி உச்ச மூல திரிகோண வீட்டுல இருக்காரு. அது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அதுலயே சூரியனோட இணைகிறது. நட்பு ஸ்தானத்துல சூரியன் டிராவல் பண்றாரு. நட்பு கிரகத்தோட இணைகிறாரு. இது டெஃபினட்டா புதனாதித்ய யோகத்தை மிகைப்படுத்தி கொடுக்கும். மிதுனத்துக்கு இந்த புதாதித்ய யோகம் இந்த மாதத்துல டெஃபினட்டா 100% கை கொடுக்கும். முதல் 16 நாட்கள் புதனோட சூரியன் இணைந்திருப்பார். 16ஆம் தேதிக்கு மேல புதன் நகர்ந்து வந்துருவாரு. ஆகவே இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும் மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம். செவ்வாயை குரு பார்க்கிறாரு. குருமங்கள யோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முழுமையா எடுத்துக்க முடியாது. ஆனா அது ஓரளவுக்கு குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தினாலும் குரு பார்த்து அதை எல்லாத்தையும் சரி செய்யறாரு. அதன் வகையில இது சுபத்துவம் தான். அடுத்தது 9ஆம் இடத்துல ராகு. அதுவும் குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு. குரு சண்டால யோக நிலையில இருக்கக்கூடிய ராகு. இதுவும் நமக்கு பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்தது 10ஆம் இடத்துல சனி வக்ரம். இது ஒரு வகையில மைனஸ் தான். சனி ஜீவனத்துல நேர்கதியில் இருக்கிறது நமக்கு யோகம். ஆனா வக்ரம் ஆகும்போது அது டெஃபினட்டா ஒரு சில இடர்பாடுகளை ஏற்படுத்துது. அடுத்த அந்த மாதத்துல இடப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 16ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மேலும் செவ்வாயோட போய் கன்ஜக்ஷன் ஆகிறாரு. இது ஒரு வகையில சிறப்பு. அடுத்தது நம்ம பார்க்கிறது 22ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்ச நிலையை அடைகிறாரு. பிளஸ் இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா சுக்கிரன் இந்த 4ஆம் இடத்துல நீச்சமும் அடைகிறாரு. அடுத்தது நம்ம மெயினா பார்க்கிறது மாதத்தோட கடைசியில கரெக்டா 31ஆம் தேதி சூரிய பெயர்ச்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாய் புதன் இந்த 2 கிரகத்தோட போய் கன்ஜக்ஷன் ஆகிறாரு. சோ இதுதான் இந்த புரட்டாசி மாதத்துக்கான கிரக அமைப்புகள். இப்போ இந்த புரட்டாசி மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோண நிலையில இருக்காரு. மேலும் சூரியனோட கனெக்ட் ஆகி இருக்காரு. சூரியனோட கன்ஜக்ஷன்ல இருக்காரு. முதல் 16 நாட்கள் மிதுனத்துக்கு யோக காலம். முதல் 16 நாட்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி பயணிக்கும். முக்கியமான முடிவு முக்கியமான மாற்றம் ஏதாச்சும் பண்ணணும்னா அதை இந்த மாதத்துல செயல்படுத்தலாம். முக்கியமான முடிவு தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா புதன் உச்சமா இருக்கக்கூடிய ஒரு மாதம், அதுவும் சூரியனோட இணைந்த ஒரு மாதம். கரெக்டான ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப இருக்கும். ஜென்மத்துல குரு இருந்து குழப்பத்தை கொடுத்தாலும் இந்த மாதத்துல முக்கியமான மாற்றத்திற்கான முடிவுகளை இந்த மாதத்துல டெஃபினட்டா எடுக்கலாம். தைரியமா எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கிறது புதன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாயார் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துருவாரு. தாயாரால ஏற்பட்ட மன உளைச்சல் மன வருத்தம், தாயாருக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அதெல்லாம் இப்ப டோட்டலா சரியாகும். அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்ப டோட்டலா சரியாகும். ஹெல்த் ரீதியா என்ன ட்ரபிள் இருந்தாலும் அது டோட்டலா நிவர்த்தி ஆகும். அதுவும் இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ். உங்களுடைய மனசு உங்களுடைய மூளை உங்களுடைய உடல் இதெல்லாம் ஒன்னு சேரக்கூடிய ஒரு மாதம். இதெல்லாம் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தை நல்லா பூஸ்டப்பா பண்ண முடியும். அது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாம ஒரு விஷயத்தை நல்லா பிரிஸ்கா செயல்படுத்த முடியும். அதுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய ஹெல்த்தும் ஒத்துழைப்பு கொடுக்கும். உங்களுடைய மூளையும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களுடைய மனசும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நல்ல முக்கிய மாற்றம் முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் 16ஆம் தேதிக்குள்ள பிளான் பண்ணிக்கோங்க.
அடுத்தது நம்ம முக்கியமா நம்ம பாக்குறது இந்த 4ஆம் இடம்ங்கிறது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், வித்யாஸ்தானத்தையும் குறிக்கும். இதுல புதனும் சூரியனும் இணைகிறது இந்த புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த புதனாதித்ய யோகத்தினால கல்வியில அபாரமான வளர்ச்சியை மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் அனுபவிப்பாங்க. கல்வியில ஒரு அற்புதமான வெற்றி, அற்புதமான மாற்றம், கல்வியால உங்களுடைய கௌரவம் உயர்றது, உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கிறது, கல்வி சார்ந்த வகையில உங்களுடைய சிந்தனைகள் கூர்மையாகிறது, படிப்புல இருந்த கவனச்சிதறல் எல்லாம் விலகி படிப்புல பூர்ணமா நம்மளால போக்கஸ் பண்ற ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகிறது. அதெல்லாம் நம்ம அதுல உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. எனவே மாணவ மாணவிகளுக்கு முதல் 16 நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கு. படிப்பு சார்ந்த வகையில எந்த நெகட்டிவும் இல்ல. நல்லா தெளிவா படிச்சு தெளிவான ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க பயணிக்க முடியும். அது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகனம் வாங்கணுங்கிற யோசனை வரும். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, அப்படி இல்லைனாக்கா ஆல்ரெடி இருக்கிற வண்டியில இருக்கக்கூடிய அந்த பழுதுகளை நீக்கம் செய்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்றது. மேக்ஸிமம் நிறைய பேர் புதுசா வண்டி வாகனம் வாங்குவாங்க. அதே மாதிரி புதுசா நிலபுலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதுசா உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம், ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்காக நீங்க இப்ப செலவு செய்வீங்க, உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக செலவு செய்வீங்க. அதெல்லாம் அந்த மாதிரில ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. முதல் 16 நாட்கள் புதன் சூரியன் இணைவு இருக்கிறதுனால நீ என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தலாம். அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு டெஃபினட்டா சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்த தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சூரியனுடைய பரிபூரண பார்வையில இந்த 10ஆம் இடம் இருக்கு. அல்ல தொழில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த மாதத்துல செயல்படுத்தலாம். தொழில் சார்ந்த வகையில ஏதாச்சும் தொய்வு நிலை இருக்குன்னா அது இப்போ சரியாகும். உங்களுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி அந்த தொழிலை வெற்றியை நோக்கி பயணிக்க வைப்பீங்க. அதுக்கு இந்த நேரம் பாசிட்டிவா இருக்கு. புதுசா ஏதாச்சும் நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது உத்தியோகத்துல ஏதாச்சும் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை இப்போ நீங்க செய்யலாம். அதுக்கும் இந்த நேரம் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது உத்தியோகத்துல நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு டெஃபினட்டா கிடைக்கும். அது ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த நேரத்துல உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். நிறைய பேருக்கு உத்தியோகம் இல்லாம ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த முயற்சிகள் வந்து தோல்வி அடைந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ நீங்க முயற்சி பண்றீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல முதல் 16 நாட்களை நீங்க ட்ரை பண்றீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். அதுவும் வந்து இங்க இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில என்ன தொய்வு நிலை இருந்தாலும் அது இந்த புரட்டாசி மாதத்துல டோட்டலா சரியாகும். புரட்டாசி மாதத்துல முதல் 16 நாட்கள்லயே நல்ல ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பண தேவை அதிகமா இருக்கும். ஆனா எல்லாமே நிறைவேறும். உடைய பண தேவை, உடைய கமிட்மெண்ட் அதெல்லாம் பூர்ணமா நிறைவேறும். இந்த மாதம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல்ஃபில்லா நீங்க டிராவல் பண்ணுவீங்க. ஒரு மன நிறைவோட டிராவல் பண்ணுவீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. என்னெல்லாம் நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களோ, பொருளாதார ரீதியா என்னெல்லாம் நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். அதனால இந்த மாதத்தை நீங்க சரியா யூஸ் பண்றதுக்கு இப்போவே நீங்க ப்ரிப்பேர் ஆயிடணும். அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செஞ்சு கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். இந்த மாதம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. என்ன நினைச்சாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 3ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் கேதுவுடைய இணைவு. முயற்சிகள் வெற்றின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அடுத்தது இளைய சகோதரத்துவத்தோட இருந்து வந்த அந்த கருத்து போராட்டங்கள்லாம் குறையும். இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த மனவர்த்தங்கள்லாம் குறையும். தைரிய அபிவிருத்தி இப்போ அதிகமாகும். திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு உண்டு. 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல. திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு, திடீர் பொருளாதார வரவு, நீ எப்பயோ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இப்போ உங்களுக்கு கிளைம் ஆகும். நீ எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு பொருளாதார வரவு இருக்கும். உடைய நண்பர்களால ஆதாயம் ஏற்படும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். புதிய நண்பர்களால ஆதாயம் ஏற்படும். அதெல்லாம் சுபத்துவமா இருக்கு. அதே மாதிரி 12ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஒரு பயணத்துக்கான ஒரு கிரகம். அந்த 12ஆம் அதிபதியோட ஆன்மீக கிரகமான கேது இணையும் போது ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள், ஆன்மீகம் சார்ந்த மாற்றங்களை கொடுக்கும். எனவே நீங்க நீண்ட நாளா எதுக்கெல்லாம் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் இந்த மாதத்துல செயல்படுத்தலாம். அதுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். அடுத்தது 5ஆம் இடத்துல செவ்வாய். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட சுப செய்திகள் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல, ஆனா குரு பார்வையில இருக்காரு. ஒரு சில மருத்துவ செலவுகள், ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துல டெஃபினட்டா சுப செய்திகள் கிடைச்சிடும். அதுவும் நெகட்டிவ்ல இல்ல, சுப செய்திகள் கிடைக்கும். மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் போது நல்ல செய்திகளை நீங்க டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். அடுத்த பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த மன உளைச்சல்கள்லாம் குறையும். இருப்பினும் 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிள்ளைகளை காயப்படுத்தாம அவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பூர்வீக சொத்துல ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு அது உங்களுக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும். ரொம்ப நாளா பூர்வீக சொத்துல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்குன்னா அது இப்ப அப்படியே ஒரு மாதிரி பெருசா பூம் ஆகுற மாதிரி பெருசாகி அது உங்களுக்கு சுபத்துவமாக முடியும். அதுவும் இந்த நேரத்தில் இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். மேலும் இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாட்டுல ஒரு சில தடை தாமதங்கள் தென்பட்டாலும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதுவும் இந்த நேரத்தில் சிறப்பா இருக்கு. அடுத்து காதல் உறவுல இருக்க
இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பார்ட்னரோட அடிக்கடி கருத்து போராட்டம், பார்ட்னரோட ஒத்து போகாத மனநிலை இதெல்லாம் வெளிப்படலாம். ஆனா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவீங்க. குரு பார்வை இருக்கிறனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். அதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல. இருப்பினும் கொஞ்சம் கவனமா, கோபத்தை வெளிப்படுத்தாம, ஓவரா உணர்ச்சி வசப்படாம கொஞ்சம் டிராவல் பண்ணும்போது அது நமக்கு சுபத்துவமாக மாறும். 5 செவ்வாய் இருக்கும்போது நம்மள அறியாமலே உணர்ச்சி வசப்படுவோம். டக்கு டக்குன்னு கோவப்படுவோம். தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை நம்ம செய்வோம். அதை இந்த புதன் ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். குரு பார்வையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ற கெப்பாசிட்டி டிஃபால்ட்டா கிடைச்சிடும். அதனால பயப்பட வேண்டாம். அடுத்தது 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு. குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு பெருசா மைனஸ் பண்றது இல்ல. இருப்பினும் தந்தை சார்ந்த விஷயம், தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி தங்க அணிகலன்கள், தங்கம் சார்ந்த விஷயம், இதுல கொஞ்சம் நெருக்கடிகள், அடகுல இருக்க தங்க அணிகலன்களுக்கு ஏதாச்சும் நெருக்கடிகள் ஏற்படுறது, இப்படி ஏதாச்சும் மேலோட்டமா ஒரு சில ட்ரபிள் வரலாம். ஆனா அது சரியாயிடும். இது நெகட்டிவ்ல இல்ல. ஓவராலா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு ஒரு ரொம்ப கோல்டன் டைம் பீரியட் தான் நான் சொல்லுவேன். இது நெகட்டிவா இல்ல. ஓவரா யோசிக்க வேண்டாம். எதுலயும் ஓவர் திங்கிங் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை தாராளமா செய்யுங்க. உங்களுக்கு 100% நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்கிங் பீப்புளா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை டெஃபினட்டா பெற்றுக் கொடுக்கும். கோச்சார ரீதியா கிரக அமைப்புகள் நல்ல ஒரு நிலையில இருக்கு. எதுவும் நெகட்டிவான ஒரு பாயிண்ட்ஸ்ல இல்ல. எல்லாமே மேக்ஸிமம் சுபத்துவமா இருக்கு. இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தலாம். அதுக்கு இந்த பாசிட்டிவான சைன்ஸ் எல்லாமே இப்போ இருக்கு. திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது குருவுடைய பரிபூர்ண பார்வையில 7ஆம் இடம் இருக்கு. சனியும் வக்ரநிலையில இருக்காரு. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும். போன மாதத்திலேயே அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கும். இந்த மாதத்துல அது வெற்றியாக மாறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுறது, திருமணத்துல நல்ல செய்தி கிடைக்கிறது, அதெல்லாம் சுபத்துவமா இருக்கு. அடுத்தது வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள்லாம் விலகும். வாழ்க்கை துணையால ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணை மேல பாசம், பற்று இதெல்லாம் இப்போ அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடைய அந்த யோசனை, வாழ்க்கை துணை சார்ந்த யோசனை எல்லாம் அதிகரிக்கும். நிறைய பேரு வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் இப்போ கருத்து ஒருமித்து வாழ்வாங்க. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இப்போ எல்லா வகையிலும் நமக்கு சுபத்துவமா இருக்கு. ஒன்ஸ் இந்த மாதத்துல நிறைய பயணங்கள் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள், குழந்தை பாக்கியம், பிளஸ் பார்த்தோன்னா காதல் உறவு, இந்த ஓவரா உணர்ச்சி வசப்படுறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிளஸ் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம்னா போதும். மற்ற விஷயம்லாம் நமக்கு சுபத்துவமா இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி, இதன் அடிப்படையில் இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க மேக்சிமம் ப்ரொடெக்டடா போயிடுவீங்க. பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்ஸிமம் இருக்காது. பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது. சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும், அது உடனே சரியாயிடும். ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ராசி, ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுல நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். சோ அதை நீங்க பார்க்கலனா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருக்கும்போது பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.